தற்போதைய அண்மை செய்தி, கோயில்களுக்குள் பக்தர்களை ஏமாற்றும் வேலை நடைபெற்று வருவதாகவும் அதனை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் நிம்மதி தேடி கோவிலுக்கு செல்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்து தருவதில்லை என நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணி பணிகளை முறையாக கண்காணிக்க நிபுணர் குழுவை நியமிக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்பொழுது கோயில்களில் பக்தர்களை ஏமாற்றும் வேலை நடைபெறுவதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், கோயில்களில் பக்தர்களை ஏமாற்றும் வேலை நடப்பதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் தந்திர சமூச்சியம், கேரள சம்பிரதாய ஆகமம் மற்றும் குமார தந்திரம் ஆகமம் ஆகியவை பின்பற்றப்படும். இந்நிலையில் கோவில் புதுப்பிக்கும் பணிகளுக்கு அனுமதி அளித்த குழுவில் ஆகம நிபுணர்கள் இடம்பெறவில்லை எனவும், மேலும் கரையோர கட்டுப்பாட்டு மண்டல அனுமதி இல்லாமல் கோவில் வளாகத்தில் பகுதியில் கட்டிடங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. கோவிலில் இருந்த 24 புனித தீர்த்தங்கள், கல் தூண்கள் தற்போது நடைபெற்று வரும் பணிகளால் காணாமல் போயுள்ளன. அவை மீண்டும் நிறுவப்பட வேண்டும். கோவில்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான சடங்குகளுக்கு முரணாகவும் திருக்கோவில் நிதியை தவறாகவும் பயன்படுத்துகிறார்கள். எனவே ஆகம நிபுணர்கள் அடங்கிய புதிய குழு நியமிக்காமல் 24 தீர்த்த தூண்கள் மீட்டமைக்கப்படாமல் திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த தடை விதிக்க வேண்டும். ஹெலிகாப்டர் மூலமாக புனித நீர் ஊற்ற அனுமதிக்கப்படக்கூடாது. கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணி பணிகளை முறையாக கண்காணிக்க ஆகம நிபுணர்களின் குழுவை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் மரிய கிளாட் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது கோவில் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதனை கண்காணிக்க நீதிமன்ற உத்தரவின்படி ஆகம நிபுணர்களை நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கும்பாபிஷேகத்தின் போது ஹெலிகாப்டர் மூலமாக மலர் தூவ அல்லது புனித நீர் ஊற்றுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது என வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட நீதிபதி அவர்கள் கோவில்களில் உள்ள பக்தர்களை ஏமாற்று வேலை நடைபெறுகிறது எனவும் அதனை களைய நடவடிக்கை எடுங்கள். பக்தர்கள் நிம்மதி தேடி கோவிலுக்கு செல்கின்றனர், ஆனால் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கோவில் நிர்வாகம் செய்து தருவதில்லை என மனுதாரர் கோரிக்கை தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அணுக உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சிகாமணி, இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.